கருணை சிறப்பு பள்ளி மற்றும் இல்லம், இது பார்த்திங்கன்னா இந்த இல்லத்திற்கு இந்த நாளில் வருகை புரிந்துள்ள அமலோற்பவம் சிபிஎஸ்இ பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவரையும் எங்கள் இல்லத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களோட இந்த சிறப்பு பள்ளி பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 24 ஆண்டு காலமாக நடந்துட்டு வருது. அதில் பார்த்திங்கன்னா இப்பொழுது ஒரு 95 மாணவ செல்வங்கள் பள்ளியில் படிக்கிறாங்க. அதில் ஒரு 64 குழந்தைங்க எங்களோட விடுதி குழந்தைங்க. இந்த விடுதி பார்த்திங்கனாக்கா 2011 இதை ஆரம்பித்தோம். இந்த விடுதியோட நோக்கம்னு பார்த்திங்கனாக்கா கிராமங்களில் பராமரிக்க முடியாத இந்த குழந்தைங்களில் அவேர்னஸ் இல்லாத பேரண்ட்ஸ் மத்தியில் இருக்கிற குழந்தைங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தேவையான எங்களோட நோக்கம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முழுக்க முழுக்க சிறப்பு கல்வி தந்து அவங்களோட வாழ்வை மேன்மையடைய வைக்கிறதுக்காக தான் இந்த இல்லம் நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஏஜ் குரூப்னு பார்த்திங்கனாக்கா 6 வயசுலேருந்து ஒரு 24 வயசு உள்ள குழந்தைங்க, ஒரு 64 குழந்தைங்க நாங்கள் தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான சிறப்பு கல்வி மற்றும் அவங்களோட தேவைகள் என்ன இருக்கோ அது எல்லாமே நாங்கள் தான் இது வரைக்கும் பூர்த்தி பண்ண கடவுள் எங்களுக்கு கொடுத்த கிருபையினால் இவ்வளோ நாளாக நாங்கள் இதை நடத்த எங்களுக்கு தேவன் உதவி செஞ்சுருக்கிறார். இந்த நாளில் எங்கள் பிள்ளைங்களை மகிழ்ச்சி அடைய வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் எங்களோட இல்லம் மற்றும் பள்ளியின் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. அன்பு எனும் விதையை விதைத்திட, அடிமை என்னும் சிறையை உடைத்திட பிறக்கப் போகிறார் நம் மரியன்னையின் மைந்தன் இயேசு. துன்பம் எனும் இருளை போக்கிட, இன்பம் எனும் ஒளியை ஏற்றிட பிறக்கப் போகிறார் நம் மரியன்னையின் பாலன் இயேசு. இங்கே நாம் அனைவரும் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட கூடியிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து பிறப்பின் நோக்கம் மக்கள் அனைவரும் வாழ்வில் அன்பு, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், பகிர்வு, நம்பிக்கை, சமாதானம், ஒற்றுமை, விட்டு கொடுத்தல் போன்ற பண்புகளை பெற்று வாழ்வதற்கே. இன்று இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை எங்கள் அமலோற்பவம் லூத் அகாடமி பள்ளி உங்கள் கருணை இல்லத்தோடு சேர்ந்து கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது. இப்போது எங்கள் பள்ளி மாணவர்கள் நடத்தவிருக்கின்ற நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க வாருங்கள். சலங்கை ஒலிக்க, தாளம் இசைக்க, பாடல் முழங்க, முத்துச்சரம் போல் பாமாலை சூட்டி ஆட வருகின்றன எம் தோழர்கள். கண்டு ரசிப்போமா? ശരണം ശരണം മമ ഗുരുവേ കൃപനീ തരണം അടിയങ്ങൾ നിന്നിനു മുൻപിൽ ഒരു മനമോടെ തിരുനാഥ ശരണം ശരണം മമ ഗുരുവേ കൃപനീ തരണം അടിയങ്ങൾ നിന്നിനു മുൻപിൽ ഒരു മനമോടെ നല്ല ദൈവമേ നന്ദിയോടെ നാം തിരുസന്നിധി കൈതൊഴും നിതാ. നല്ല ദൈവമേ നന്ദിയോടെ നാം തിരുസന്നിധി കൈതൊഴും നിതാ. You
Ho, ho, ho! Merry Christmas! தென்சுவையில் குழைத்தெடுத்து பைந்தமிழில் பார்த்தொடுத்து பாடல் ஒன்று பாட வருகின்றன உங்கள் கண்களுக்கு விருந்து படைக்க. வைப்பு தானே ரைட்டு. திருச்சி மண்ணல்லே தெரிக்க விட்டான் மண்ணல்லே திருச்சி வைக்கான் மண்ணல்லே திட்டம் உண்டல்லே சேட்டன் மண்ணல்லே சேட்ட செய்யோ மண்ணல்லே பேட்ட துளான் மண்ணல்லே வேட்டைய நல்லே டான் 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 லே 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 Monica Bellucci, Jeremy Matachi, Kadale Kotali.
போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவா நாள் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்று எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயம் எல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகங்காணும். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அது தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவா நாள் பகலொன்று வந்திடுமே. வலைதள விளையாட்டில் வீணாக பொழுதை கழிக்கும் இளைய தலைமுறையினரே, ஒரு காலத்தில் ஊஞ்சல் கட்டி கிட்டிப்புல் அடித்து பம்பரம் சுற்றி பல்லாங்குழி ஆடிய கதையெல்லாம் மலை ஏறி போச்சு. இன்று உங்களுக்காக சில விளையாட்டுகளை தேர்ந்தெடுத்து வைத்துள்ளனர் எம் தோழர்கள். விளையாட தயாரா? இப்பொழுது இதை விளையாட நான் சில மாணவர்களை அழைக்கின்றேன்.
கலைக்கு உடல் அசைவே ஒரு தனி விளக்கு. மேற்கத்திய இசையின் துள்ளல் ஓசையோடு நம் மனவரையும் பரவசப்படுத்த வருகிறார்கள் நடன கலைஞர்கள். காலம் பிறக்குதுடா தனக்குன்னு வாழாத நீ தனக்குன்னு தாழாத மாறானே தனக்குன்னு மாறானே தனக்குன்னு மாறானே கச்சேரி தலபதி கச்சேரி அவனா மனவன மாவே தனமாவே பாவனாமா கச்சேரி தலபதி கச்சேரி நீயே பரவ விட்டு விழுந்து கச்சேரி கொண்டாடலாமா பாட்டுனா சும்மா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும். அது பாட்டு. நடக்காதவங்க கூட எந்திரிச்சு ஆடணும். சும்மா வீட்டுக்குள்ள மட்டும் அப்படி போட்டு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறது. வெளியே வந்தா I like only English songs அப்படின்னு பில்டப்லாம் கொடுக்குறது. All details I know ma. Hey, music பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுமா? பீட்டரக்காக நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ చూపిస్తాను. இந்த டான்ஸ் ஆட முடியுமா உன்னால? நான் கலாய்க்கு ஆட தெரியாது. என்னமோ மட்டும்தான் டான்ஸா? டான்ஸ் எனக்கு இதுதான் டான்ஸ். எங்க ஊர்ல எப்படிதான் ஆடுவோம்? காலம் பிறக்குதுடா தனக்குன்னு வாழாத நீ தனக்குன்னு தாழாத மாறானே தனக்குன்னு மாறானே தனக்குன்னு மாறானே தலபதி கச்சேரி அவனா மனவன மாவே தனமாவே பாவனாமா கச்சேரி தலபதி கச்சேரி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும். அது பாட்டு. நடக்காதவங்க கூட இந்த டான்ஸ் ஆட
அனைவருக்கும் நினைவுக்கு வருவது கிறிஸ்துமஸ் குடில், கிறிஸ்துமஸ் ட்ரீ, ஸ்வீட், ஸ்டார், வண்ண வண்ண விளக்குகள், வான வெடிகள், கொண்டாட்டம். இன்னொரு முக்கியமான விஷயம் எது தெரியுமா? யாரும் கண்டுபிடிக்க முடியுமா? மணியோசை கண்மணி பொன்மணி என சொல்லிடும் பிள்ளைகளுக்கு தாத்தா கூறும் அருளோசை. கிறிஸ்துமஸ் தாத்தா கூறும் அருளோசை. உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானையும் அன்பு செய் என்று இயேசு சொன்னார். அதுபோல நாம் அனைவரும் வாழ்ந்து காட்டுவோம். கிறிஸ்து பிறப்பின் நோக்கத்தை நம் வாழ்வில் கடைபிடிப்போம். சங்கீதம் 68வது அதிகாரத்தில் 6வது வசனம், கைவிடப்பட்டவர்களுக்கு கடவுள் இல்லம் ஒன்றை ஆயத்தப்படுத்துகிறார், சிறைப்பட்டவர்களை நல்வாழ்வுக்கு அழைத்து செல்கிறார். இந்த வசனங்கள் மனிதர்களால் கைவிடப்பட்டாலும் தேவன் அவர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்கிறது. அதுபோல உறவுகளால் கைவிடப்பட்டவர், ஆதரவற்றோர் போன்றவர்களை இந்த சிறப்பு பள்ளி மற்றும் கருணை இல்லம் அரவணைத்து இவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து வருகின்றது. இறைவா, இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம் பாதம் வைக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீதாமே நிறைவாக ஆசிர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா வரங்களையும் பெற்றுத்தாரும். இந்த கருணை இல்லத்தை வழிநடத்தும் மதிப்பிற்குரிய சி கணேஷ் அவர்களுக்கும் இங்கே பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும் நல்ல உடலுள்ள ஆரோக்கியத்தை வழங்கிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மேலும் இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த எங்கள் அமலோற்பவ பள்ளி குழுமம் மற்றும் அமலோற்பவ பள்ளியின் முதுநிலை முதல்வர் திரு எஸ்.டி. லூதுசாமி ஐயா அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சிக்கு ஒத்துழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியெல்லாம் பிடிச்சிருந்ததா? எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? டான்ஸ் மட்டும்தானா? விளையாட்டெல்லாம் சரி. உங்களோட நாங்களும் இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடினதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அதுவும் இந்த இடத்துல வச்சு கொண்டாடினால எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய நிறுவனத்துக்காக எங்களுடைய பள்ளி முதல்வர் 60,000 நன்கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். Joy to the earth, the Savior.
எங்கள் குழந்தைங்க எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க இன்றைக்கி. நான் இவ்வளோ நாள் பார்க்குறதுக்கும் இன்றைக்கி பார்க்குறதுக்கு ரொம்ப நிறைய வித்தியாசம் தெரியுது. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமலோற்பவம் பள்ளி தான். ஸ்டாஃப் தான் உண்மையிலுமே ரியலி நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க எல்லாருக்காகவும் பயிற்சி அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. இதை ஆர்கனைஸ் பண்ண நிர்வாகத்துக்கும் நம்ம பள்ளி நிர்வாகத்துக்கும் எங்களோட கருணை பள்ளி இல்லத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் வந்து மேலும் மேலும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, இந்த சிறியரில் யாருக்கு எதை செய்தாலும் அது எனக்கே செய்வதாகன்னு சொல்லிட்டு இயேசு சாமி சொல்கிறாங்க. அந்த சிறியரில் தான் எங்களோட குழந்தைங்களாம் இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி பண்ணியிருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்கும் கடவுளுக்காக பண்ணியிருக்கீங்க. கடவுள் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களையும், வருகை தந்த ஒவ்வொரு குழந்தைங்களையும், உங்கள் பள்ளி நிர்வாகத்தையும், நம்ம ஊக்கத்தொகை கொடுத்து அனுப்பின நம்ம நிர்வாகி ஐயா அவர்களுக்கும் எங்களோட பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றி. தேவன் இதை ஒரு நாளும் மறக்க மாட்டார். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரிக்கில் பல தேசங்களுக்கு பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமான பிள்ளையாக நீங்கள் இருப்பீங்கன்னு நாங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறோம். உங்கள் எல்லாருக்காகவும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் மறுபடியும் நாங்கள் எங்களோட நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.